சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அருளால் எவையும் பார் என்றான். அருளால் எவையும் பாருன்னா அனுகிரகத்தோடு எல்லாத்தையும் பாரு. கடவுளுடைய அருளை பெற்று ஜபம் தியானமெல்லாம் பண்ணி வேதாந்த விசாரம் பண்ணு, சாஸ்திர விசாரம் பண்ணு. அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். கோவிலில் பூஜை பண்ணுறது, ஜப பிரார்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் எதுக்குன்னா அனுகிரகம் வேணுங்கிறது. அதோட சாஸ்திர விசாரம் பண்ணுறோம். என்ன சொல்கிறார்? அருளாலே எவையும் பார் என்றான். அதை நான் ஒத்துக்கலை. நாஸ்திகன்கிட்ட போய் நான் வேதம் இப்படி சொல்கிறது, நாம் வேதத்தையே பிரமாணமாக ஒத்துக்கிறது இல்லை. அவங்ககிட்ட போய் வேதம் இப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் இப்படி ஒத்துக்குவான்? அவன் கேவல தர்க்கத்தை நம்பின்னு இருக்கான். பிரத்யக்ஷ பிரமாணத்தையே அடிப்படையாக வைத்து கொண்டிருக்கான். அவங்ககிட்ட போய் வேதம் இப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் ஒத்துப்பானா? நான் வேதமே புழுகுங்கிறேம்மா. வேதமே முழுக்க முழுக்க யாரோ புழுகின புழுகு. அந்த புழுகை நீங்கள் விசேஷமாக விளக்கின்னு கேள்விப்படிமா. அவனுடைய திருஷ்டியில் அப்படி தான் அர்த்தம் அது. அதனால் அருளால் எவையும் பார் என்றார். நாஸ்திகனோட வச்சுன்னு பேசுகிறார். குருநாதர் சொன்னார், கடவுளுடைய அருளை பெற்று சாஸ்திர விசாரம் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார். அதை நான் கேட்கலை. அத்தை அறியாதே, அத்தை அறியாதேன்னு சொன்னால் அவர் வார்த்தையை நான் சரியாக கேட்கலை, கவனிக்கலை அப்படின்னு சொல்லலாம். அதை நான் மதிக்கலை. பெரியவர்களெல்லாம் சொன்னார்கள், மகான்களெல்லாம் சொன்னார்கள், உன்னுடைய சிற்றறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணாதே, உன்னுடைய ஞானம் வரையறைக்குட்பட்டது, எல்லைக்கு உட்பட்டது, உன்னுடைய லிமிட்டட் நாலெட்ஜை வச்சுண்டு நீ பெரிய விஷயத்தை விசாரம் பண்ணாதேன்னு சொன்னார்கள். அதெல்லாம் நான் கேட்கலை. என் அறிவாலே பார்த்தேன், என் புத்தியை வச்சுன்னு பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேவல தர்க்கத்தினால, கேவல தர்க்கம், சுஷ்க தர்க்கம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி படித்தேன் ஒரு புஸ்தகம், சுஷ்க தர்க்கேன கலுஷித சித்தாக. இந்த சுஷ்க தர்க்கத்தினால புத்தி கெட்டு போயிடுது, மழுங்கி போயிடுதுங்கிற. சுஷ்க தர்க்கேன கலுஷித சித்தாக. நல்லா அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். என் அறிவாலே பார்த்தேன்னா என்ன அர்த்தம்? வெறும் தர்க்கத்தை வைத்துக்கொண்டு எடை போட்டேன், கருத்தை அறிய பார்த்தேன். என்னுடைய அறிவினாலே, சுட்டறிவு. என்னுடைய அறிவோ சுட்டறிவு. அந்த சுட்டிங்கிற வார்த்தையை போட்டுருக்க. என்னுடைய அறிவு தானா என்ன சர்வஜனா தன்மை உடையதா என்ன? அது கிடையாது. அப்பேற்பட்ட என்னுடைய சிறு அறிவை வைத்து கொண்டு பார்த்தேன். என்ன பிரயோஜனம் கிடைச்சதுன்னா ஒன்றும் என்னையும் புரியல, எதுவும் புரியல. கொஞ்சம் அதுக்கு முன்னாடியாவது எல்லாமும் புரிஞ்சுட்டு இருந்தது, ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாவது புரிஞ்சுட்டு இருந்ததுங்கிறார். இருளான பொருள் கண்டது அல்லால். இருளான பொருள் கண்டதல்லால்னா எந்த பொருளை பற்றியும் ஒரு தெளிவான முடிவுக்கு என்னால் வர முடியவில்லை. இதுதான் சத்தியம்னு ஒரு முடிவுக்கு என்னால் வர முடியாமல் போயிற்று. சரி, நான் யாருனாவது புரிஞ்சுக்கலாம்னா அதுவும் புரியலை. ஆத்ம ஞானமும் வரலை, இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியமும் எனக்கு புரியவே இல்லை. அதனால் சாஸ்திரத்தை சார்ந்திராமல் சுய அறிவை கொண்டு, கேவல தர்க்கத்தை கொண்டு முயற்சி பண்ணினால் இருக்கின்ற அறிவும் பயனற்றதாகி போய்விடும். அதனால்தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு, வேதத்தோட உன் புத்தியை சேர்த்துக்கோ, அல்ல உன் சுய பிரஜையை சாஸ்திரத்தோடு சேர்த்துக்கோ. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான
தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.